இன்றைக்கி வீடியோவில் நம்ம கொஞ்சம் இன்சுலினை கொஞ்சம் டீமிஸ்டிஃபை பண்ண போகிறேன் நான். எனக்கு பல பேருக்கு இந்த இன்சுலின்னாலே ஒரு கவலை. பேஷண்ட்ஸ் ரொம்ப வெள்ளந்தியாக இன்னசென்ட்டாக கேட்பாங்க, டாக்டர் இன்சுலின் போடுறது பெட்டரா மாத்திரை போடுறது பெட்டரான்னு. பட் அது கொஞ்சம் கான்செப்ட்ஸ் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அண்ட் ஒரு இன்சுலின் ஒரு டாக்ஸி சர்வீஸ், இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன் சில பேருக்கு மாத்திரை தேவைப்படுது, சில பேருக்கு இன்சுலின் தேவைப்படுதுன்னு தெரியும். அதாவது இது புரியுதான்னு பாருங்கள். நம்ம உணவு உண்ட உடனே அந்த உணவில் இருக்கிற சர்க்கரை சிறுகுடல் வழியாக ரத்தத்துக்கு வருது. இந்த ரத்தத்திலேருந்து இந்த சர்க்கரை செல்லுக்கு போகணும். அந்த செல்லுக்கு போய் இந்த குளுக்கோஸ் எரிக்கப்பட்டால்தான் இருதயம், மூளை, நரம்புகள், தசைகள், எலும்புகள் எல்லாம் எல்லா வேலையும் செய்ய முடியும். ஸோ இந்த குளுக்கோஸ் ஒரு பெட்ரோல் மாதிரி. பட் இது ரத்தத்திலிருந்து இந்த செல்லுக்கு போகிறதுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இந்த பாலத்தில் இருக்கும் டாக்ஸி சர்வீஸ் தான் இன்சுலின். ஸோ இந்த குளுக்கோஸ் ரத்தத்திலேருந்து இந்த டாக்ஸியில் உக்காந்து இந்த பாலம் வழியாக செல்லுக்குள்ளார போகணும். ஸோ இந்த முதல் வகை சர்க்கரை நோயில் என்ன ஆகுது, நம்ம ரத்தமே குழம்பி போய் நம்ம கணையத்தை எதிரின்னு தாக்கி இந்த இன்சுலின் சுரக்கிற செல் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுது. இதை நான் என்ன சொல்லணும்னா, போலீஸ்காரன் எதிரியை சுடுறதுக்கு பதிலாக திருப்பி நம்பாலேயே சுடுற மாதிரி. அதனால் என்ன ஆகுது, இந்த பாலத்தில் இருக்கிற டாக்ஸி சர்வீஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடுது. ஸோ ரத்தத்தில் சர்க்கரை அளவு ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருக்குது. இந்த டாக்ஸி இல்லாதனால சுகர் செல்லுக்குள்ளார போக முடியாமல் ரத்தத்திலே தேங்கி இது ரத்த குழாய்களை அடைக்குது. ஸோ அந்த உடம்பு சுரக்காத அந்த இன்சுலினை நம்ம வெளிலேருந்து கொடுக்கணும். எனக்கு எடுத்தோடனே 0ல் இருக்குது டாக்ஸி சர்வீஸ். ஸோ அதனால் இந்த டைப் 1 டயபிட்டிஸ் இருக்கிறவங்க வாழ்நாள் முழுதும் ஃபஸ்ட் டேலேருந்து இன்சுலின் போடணும். வேறஸ் இந்த டைப் 2 டயபிட்டிஸில் என்ன ஆகுதுன்னா, பாலத்தில் டாக்ஸி இருக்குது, இன்சுலின் இருக்குது, பட் அளவு 50% குறைஞ்சிடுது. ஸோ இந்த டைப் 2 டயபிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது 100 டாக்ஸி அந்த பாலத்தில் இந்த குளுக்கோஸை மாற்றி எடுத்துகிட்டு போகணுன்னா 50 தான் இருக்குது. ஆனால் அந்த பிரிட்ஜு முழுக்க ஸ்பீட் பிரேக்கர் மாரி நிறையா இருக்குது. இதுக்கு பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதற்கு மெயின் காரணம் ஃபேட், உடல் பருமன். ஸோ இந்த உடல் பருமனும் இந்த இன்சுலின் அளவு ரெண்டும் குறைஞ்ச, ஸோ டாக்ஸியும் கம்மியாக இருக்குது அண்ட் போகிற பிரிட்ஜில் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, சுகர் அளவு பாதி தான் போகுது செல்லுக்குள்ளார. ஸோ இப்போ மாத்திரைகள் நம்ம கொடுக்கலாம். இந்த ஸ்பீட் பிரேக்கரை ஃப்ளாட் நோட் பண்ணி டாக்ஸி இன்னும் பெட்டராக வேலை செய்கிற மாத்திரைகளை கொடுக்கலாம். பட் வருடமாக இந்த டைப் 2 டயபிட்டிஸில் இந்த டாக்ஸி அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இன்றைக்கி ஒருத்தருக்கு டைப் 2 டயபிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம டயக்னோஸ் பண்ணுறோன்னா 100 டாக்ஸி இருந்தால் 50 தான் இருக்குது. பட் அடுத்த வருடம் அது 40 ஆகும், 30 ஆகும். ஒரு 10-15 வருடங்களுக்கு அப்புறம் இந்த டைப் 2 டயபிட்டிஸ்லேயே டாக்ஸி 0 ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ மாத்திரை கொடுத்தாலும் கேட்காது, நீங்கள் வெளில இருந்தால் அந்த டாக்ஸியை சப்ளை பண்ணும். ஸோ இன்சுலின் பெட்டரா, மாத்திரை பெட்டரா, அது என்ன வகையான சர்க்கரை நோயின்னு பொறுத்து இருக்குது அண்ட் எந்த ஸ்டேஜில் இருக்காங்கங்கிறதும் பொறுத்து இருக்குது. ரெண்டும் ஈக்குவலி குட் தேவைப்படும் நேரத்தில். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த குழப்பம் இன்சுலின் வேண்டுமா வேணாமாங்கிறதுல வராது. ஸோ இந்த பொழுதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பொழுதாக போகுமாறு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன்.